கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு 3வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைஞ்சிருக்கீங்க. விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, கோவை மருதமலை வனப்பகுதியில் பெண் யானைக்கு 3வது நாளாக தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. வனப்பகுதியில் நடுத்தர வயது யானையுடன் வனப்பகுதியில் உள்ள 4 மாத ஆண்குட்டியுடன் கிரேன் உதவியுடன் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நேற்றைய முன்தினம் மருதமலை வனப்பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கண்டிருந்தனர். உடனடியாக கால்நடை துறையினர் வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் படுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் கிரேன் மூலம் யானை நிறுத்தி வைக்கப்பட்டு உணவுகள், மருந்துகள், நீர் ஆதாரம், குளுக்கோஸ் போன்ற உணவுகளையும் வழங்கினர். இன்று 3வது தினமான இன்று தொடர்ந்து காலை முதலே கால்நடை மருத்துவத்துறையினர் தொடர்ந்து யானையை கண்காணித்து வருகின்றனர். நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது இன்றைய தினம் உணவு எடுக்கும் முறையானது சீராக இருப்பதாக கால்நடை மருத்துவர் துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து வரும் யானையின் உடல்நலம் தற்பொழுது நல்ல முன்னேற்றம் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.